சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையிலே முதல் பகுதி உட்பிரகாரத்தில் 2 சத்தியங்களை நாம் அனுசரித்து நம்மில் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சுத்தத்தை சுதந்திரித்து 2வது பகுதியாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தின் பகுதிக்கு நேராக திரும்பி இருக்கிறோம். இந்த பரிசுத்த ஸ்தலத்திலே 3 விதமான சத்தியங்களை நாம் அனுசரிக்க இருக்கிறோம். 1, கல்வாரி ஜீவப்பம் ஆராய்ச்சி செய்தி. 2, கல்வாரி ஜீவ ஒளி சத்திய சாட்சி. 3, கல்வாரி ஜீவ வாசனை நம்மை சத்திய தேவனுக்கு ஒப்பு கொடுக்க இருக்கின்றோம். இந்த 3 சத்தியத்தையும் நாம் பயபக்தியோடு அனுசரிக்கும் போது தெய்வம் நமக்கு சுத்தத்தின் மேலாக பரிசுத்தையும் கொடுக்க இருக்கிறார். இப்போதும் 2வது பகுதியிலே முதல் சத்தியம் சத்திய ஆராய்ச்சி செய்தி. இந்த சத்திய ஆராய்ச்சி செய்திக்காக நாம் ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்துல 24 வசனங்கள் இருக்கு. இந்த 24 வசனங்கள்ல ஒரு மைய வார்த்தையை எடுத்து 3 சத்தியமா பிரிக்கிறோம். ஒரு மைய வசனத்தை எடுத்து அதே 3 சத்தியமா பிரிக்கிறோம். 6 அப்பங்கள். பிறகு மைய வார்த்தையோடு தொடர்புடைய ஜீவனுக்கான ஒரு வசனத்தை தெரிந்து அதை 3ஆ பிரிக்கிறோம். மரணத்துக்கான ஒரு வசனம் தெரிந்து கொண்டு அதை 3ஆ பிரிக்கிறோம். பிறகு 6 அப்பம். ஆக மொத்தம் 12 சத்தியம், 12 அப்பங்கள். இந்த 12ஐயும் நாம புசிக்கதான் நம்முடைய ஜீவன் பரிபூரணத்தை நோக்கி கடந்து போகும். நம்முடைய ஜீவன் பரிபூரணத்தை நோக்கி கடந்து போகதான் நம்முடைய ஜீவன் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படும். நம்ம யாரெல்லாம் நித்திய ஜீவனுக்கு போகணும்னு வாஞ்சிக்கிறோமோ அப்படிப்பட்ட வாஞ்ச நிறைவேற நம்முடைய ஜீவன் பரிபூரணமாக இந்த ஆராய்ச்சி செய்திக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த 14 வசனங்களுக்குள்ள முதல்ல நம்ம மைய வார்த்தையா யுத்தம் என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளுவோம். 2ஆம் வசனத்துல ஒரு முறையும் 9ஆம் வசனத்துல 2 முறையும் வருகிறது. மைய வசனமா 9ஆம் வசனத்தை குறிப்போம். இப்ப மைய வார்த்தையை நம்ம என்னன்னு பார்க்க போறோம். அதாவது மைய வார்த்தையாக இருக்கக்கூடிய யுத்தத்தை அறிய கொஞ்சம் கவனமா சத்தியத்தை கேட்க போறோம். இதே மைய வார்த்தைய
இதற்கு முன்னாலேயும் நம்ம கேட்டிருக்கிறோம். ஒரு முறை கேட்டுட்டோங்கிறதுனால அந்த வார்த்தையினுடைய எல்லா சத்தியத்தையும் நம்ம கேட்டு அறிஞ்சிட்டோம்னு சொல்லிட முடியாது. யுத்தம் என்ற வார்த்தையின் மூலமாக தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய உள்ளான ஜீவனுக்கு தேவன் என்ன பேசுகிறார் என்பதையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஏற்கனவே ஆவியானவர் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, இருவருக்கிடையில் பிரச்சனை வரும்போது சண்டை ஆரம்பிக்கிறது. இருவருக்கிடையில் ஆரம்பிக்கிற சண்டை வலுக்கும் போது 2 குடும்பத்துக்கு, 2 தெருவுக்கு, 2 ஊருக்குன்னு சொல்லி பெருசாகும். பின்னால பாத்தீங்க அப்படின்னா 2 தேசத்துக்கு இடையில போரா கூட அது மாறும். நம்ம முன்னால கேட்டதை ஞாபகப்படுத்திக்கிறோம். 2 தேசங்களுக்கு இடையிலே ஏற்படுகிற போர் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக நடக்கும் போது உலகம் எங்கிலும் இருக்கிற தேசங்கள் 2ஆக வேறு விரிக்கப்பட்டு 2 குரூப்பா சேர்ந்து கொண்டு யுத்தமாக அதை செய்கிறார்கள். யுத்தம் என்று வரும்போது எல்லாருக்கும் சேர்ந்து வரும்போது அதுக்கு பேர் என்னதுங்க? யுத்தம். சண்டைன்னு வரும்போது 2 பேருக்கிட்ட ஆரம்பிக்கும். யுத்தம்னு வரும்போது எல்லாரும் 2 குரூப்பா பிரிஞ்சு சண்டை போட ஆரம்பிச்சவங்க யுத்தத்துல போய் முடிப்பாங்க. சோ ஒரு பிரச்சனைக்கு முடிவு வராம அந்த பிரச்சனை நிமித்தம் ஏற்பட்ட வேறுபாடுகள் போராட்டமாக மாறி, சண்டையாக மாறி, போராக மாறி, ஒருவரை ஒருவர் அழித்து மேற்கொள்ள நினைப்பதற்கு பெயர்தான் யுத்தம். யுத்தம் என்பது என்னங்க? ஏதாவது ஒரு கூட்டம் தனக்கு எதிராக இருக்கிற ஒரு கூட்டத்தை அடக்கி தான் மேற்கொள்வதற்கு செய்யும் செயல்பாடுக்கு பெயர் தான் என்னங்க? யுத்தம். சாதாரணமா நம்ம இப்படி புரிஞ்சுக்கிட்டோம். வேதத்திலிருந்து தேவ ஜனமாக இருக்கின்ற புதிய ஏற்பாட்டு சத்திய மார்க்க சபையாக இருக்கின்ற நமக்கு இன்றைக்கு தெய்வம் என்ன சொல்லிக் கொடுக்க இருக்கின்றார்? அல்லது இதன் அடிப்படையிலே நாமும் ஆராய்ச்சி செய்ய வேண்டியதான சத்தியம் என்ன? 1, ஆத்துமாவில் யுத்தம். 2, ஆவியில் யுத்தம். 3, சரீரத்தில் யுத்தம். கொஞ்சம் இந்த சத்தியத்தை கவனமா கேளுங்க. நம்ம ஆத்துமா யுத்தம் பண்ணோம், நம்ம ஆத்துமா யுத்தம் பண்ணணும். வார்த்தையை கவனிங்க. நம்ம ஆவி யுத்தம் பண்ணோம், நம்ம ஆவி யுத்தம் பண்ணணும். நம்ம சரீரம் யுத்தம் பண்ணோம், நம்ம சரீரம் யுத்தம் பண்ணணும். யுத்தம் பண்ணும் என்பது தவறான காரியம். குற்றத்தின் அடிப்படையில் நாம் யுத்தம் செய்யக்கூடாது. அடிக்கடி நம்ம ஆவி ஆத்மா சரீரம் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், அது குற்றத்தின் அடிப்படையில். கவனமா கேட்கிறவங்களுக்கு தான் இது புரியும். அசம்பந்தமா கேட்டோம் அப்படின்னா, கவனமா இல்லாம கேட்டோம் அப்படின்னா அது புரியாது. அடிக்கடி நம்ம யுத்தம் பண்ணுவோம். எந்த அடிப்படையில? குற்றத்தின் அடிப்படையில. டெய்லி ஓடிட்டு தான் இருக்கு நம்ம ஆவி ஆத்மா சரீரத்துல. இத கண்டுபிடிக்கணும். இந்த யுத்தம் வேண்டாங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். இந்த யுத்தத்துக்கு நீங்களாக நாம் சத்திய அறிவை உடையவர்களாம் மாறணும். ஆனா நீங்களும் நானும் ஆவி ஆத்மா சரீரத்துல பண்ண வேண்டிய யுத்தம் இருக்கிறது. யாருக்கு எதிராக பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து பிசாசுக்கும் பிசாசின் கூட்டத்தாருக்கும் எதிராக யுத்தம் பண்ண வேண்டும். ஆத்மா பிசாசையும் பிசாசின் கூட்டத்தையும் மேற்கொள்ளணும். ஆவி பிசாசையும் பிசாசின் கூட்டத்தையும் மேற்கொள்ளணும். என் சரீரம் பிசாசையும் பிசாசின் கூட்டத்தையும் மேற்கொள்ளணும். இன்மைக்குரிய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய அடிப்படையிலே, மறுமைக்குரிய வாழ்க்கையிலே சாதாரண அடிப்படையிலே. அப்படின்னா நேருக்கு நேரம் யுத்தம் பண்ண போறோம். 1000 வருட அரசாட்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? அங்க யுத்தம் பண்ணுவதற்கு நம்ம ஆவி ஆத்மா தயாராகணுமா இல்லையா? அதெல்லாம் இங்கே செய்யணும். சோனி மாதிரி இருக்கிற ஆளு என்ன ஆளு? ஜப்பான்ல தயாரிக்கிறாங்களே சோனி, அந்த சோனி இல்ல. என்னடா சோனி பையன் மாதிரி இருக்க சொல்லுவாங்கல்ல சிலரை பார்த்து சொல்லுவாங்க. பாருங்க என்னங்க அது இங்க சொல்லுவாங்க, எங்க ஊர்ல சோனிம்பாங்க. ஆளை பார்த்தா ஒண்ணு இல்லம்பாங்க. நம்ம ஆத்மாவை ஆவிய சரீரத்தை பார்த்தா ஒண்ணு இல்லன்னு சொல்லக்கூடாது.
சத்துருவை மேற்கொள்ளக்கூடிய பலசாலியாக மாற வேண்டும். பலசாலியா மாறணும்னா என்ன பண்ணணும்? நல்லா சாப்பிடணும். எதை சாப்பிடணும்? வேதத்தை, சத்தியத்தை தேடணும், ஆராயணும், தியானம் பண்ணணும். யுத்தம் சம்பந்தப்பட்ட வசனத்தை எல்லாம் என்ன பண்ணணும்? தேடணும், எடுத்து தேடணும், ஆராய்ச்சி பண்ணு, தியானம் பண்ணு. எல்லாம் செய்ய மாட்டேன். வேற என்ன செய்வேன்? கணவன் கிட்ட, மனைவி கிட்ட, பிள்ளைய கிட்ட, மாமனார் கிட்ட, மாமியார் கிட்ட எப்ப பார்த்தாலும் என்னதான்? சண்டை வாங்குறதுதான், சத்தம் போடுறதுதான், போர் பண்றதுதான், யுத்தம் பண்றதுதான். இதே வேலையா இருக்க பண்ணு. யாரு வேணான்னா யாருக்கு நஷ்டம்? யாரு தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் சண்டை வாங்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நஷ்டம். கணவன்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, மனைவி விட்டுட்டு போ. மனைவி கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, கணவன் விட்டுட்டு போ. அப்படின்னு அர்த்தம் என்ன? யுத்தம் செய்யாம வாழ்க்கை நடத்து. கல்யாணம் பண்ணது சண்டை போடுறதுக்கா? ஒரு அர்த்தம் வேண்டாம் கல்யாணம் பண்ணதுக்கு. அதுக்காக கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சண்டையே வராதுன்னு நினைக்காதீங்க. சண்டை வரும். நீ யுத்தம் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா சண்டை வரும். இங்க பாருங்க, ரெண்டு கையும் ஒன்னா கொண்டு வந்தா கடைசியில முட்டை தான் செய்யும். இந்த கை முட்டை வருதுன்னா இந்த கை என்ன பண்ணலாம்? விலகி போடாமா இல்லையா? ஏன் விலகி போக தெரிய மாட்டேங்குது? ஏன் விலகி போக வேண்டும் என்கிற அறிவு உண்டாக மாட்டேங்குது? திருவோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்கிற சத்திய அறிவு இல்லாததுனாலதான் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட, புருஷங்கிட்ட, மனைவி கிட்ட, பிள்ளைகிட்ட, தாய் தகப்ப கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அதை கொடுக்கறியோ இல்லையோ பிள்ளைங்க அம்மா அப்பா கிட்ட, அது வாங்கி தரியா இல்லையா? சில மனைவி எப்படி தெரியுமா? யாரையும் சொல்றேன் தயவுசு என்னைக்குமே நினைக்க கூடாது. 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதி வரை 20,000 ரூபாய் கொடுத்திருப்பாரு. 6ஆம் தேதி வரை 7ஆம் தேதி கேட்பாங்க, ஒரு 10,000 ரூபாய் இருந்தா கொடு அப்படிம்பாங்க. எதுக்கு? அதெல்லாம் கேட்க கூடாது. வேணும், தரியா தரமாட்டியா? இல்ல. எப்படி இல்லன்னு சொல்லலாம்? குடு. சில மனைவி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில கணவன் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, ஆனா கொடுக்காம எல்லாம் கேட்பாங்க. திடீர்னு கணவர் வீட்டுக்கு வருவாரு, ஒரு 5,000 வச்சிருக்கியா? என்னமோ ஒரு கொடுத்து வச்ச மாதிரி. அண்ணாவே பாப்பா 5 ரூபாய் இல்லாம ஏதோ ஒரு கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்காம உட்கார்ந்து இருக்கோம். வந்தவன் என்ன கேட்பாரு? 5,000 ரூபாய் வச்சிருக்கியா? இல்ல. எப்ப பார்த்தாலும் இதே தானே சொல்லுவ. ஒரு புருஷன் வந்து கேட்டா 5,000 கேட்டா 10,000 எடுத்து கொடுப்போம். அறிவு இருக்குதா? அப்படி கேட்கிறிய உனக்கு அறிவு இருக்குதா? சோ புருஷனும் மனைவியும் ஏதாவது ஒன்ன வச்சு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறது? இது பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இவன் யாருகிட்ட யுத்தம் பண்ணுங்கிறத கண்டுபிடிக்கிறதே கிடையாது. சத்துரு கிட்ட, பிசாசு கிட்ட யுத்தம் பண்றதுக்கு நீ என்ன செய்யணும்? வேத வசனத்தை தேடணும், ஆராயணும், ஞானம். சிலருக்கு பாத்தீங்கன்னா ராத்திரி தூக்கம் வராது. ஏன் தூக்கம் வரலன்னா இன்னைக்கு எவங்கிட்டே சண்டை போடலையே. உடனே நைட்டு 12:30 மணிக்கு போன் பண்ணுவான். யாருக்கு? அவங்க வீட்டுல இருக்கிற மனைவி கிட்ட. ஏன்னா மனைவி தூங்கிடும். போனை எடுக்கும். ஹலோ அப்படிங்க, என்னடி பண்ற? யாரியா நீனு? ஓ யாரியா நீனு? அப்படி உடனே யாருன்னா கேக்குற? இந்த ஒரு பாயிண்ட் போதும். என்ன யாருன்னு கேட்டா யாரு? என் பொண்டாட்டி. ராத்திரி 12 மணிக்கு மேல என்ன வாங்குறது? சண்டை. நீ எதுக்கியா கல்யாணம் பண்ண? நீ எதுக்கியா குடும்பம் நடத்துற? நீ எதுக்கியா மனுஷனா இருக்கிற? எப்ப பார்த்தாலும் என்ன பண்றதா? சண்டை சண்டை சண்டை. சில மனைவி இருக்கிறாங்க, அப்படியே முப்படை தளபதி மாதிரி தான் நினைப்பு. அவங்க பெரிய ஜோக்கா சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணுன்னா விட மாட்டாங்க. அவர் உங்களை நினைச்சு சிரிக்கல சிஸ்டர், நீங்க தப்பா நினைக்கிறாங்க. அவர் எங்கயோ ஒரு குமுதத்திலேயோ ஆனந்த மேடலையோ ஜோக்கு படிச்சிருக்கிறாரு, அதை நினைச்சிட்டாரு. ஸ்தோத்திரம். ஒரு சின்ன பிரச்சனைனா கூட என்ன பண்ண மாட்டாங்க, விடவே மாட்டாங்க. 2 3 எனக்கு சொல்லி ஆகணும். தயவு செய்து என்னோட வாழ்க்கை எதுக்கு? யுத்தங்கிறது வேண்டாம், ஆனா வேணும். நான் யாருகிட்ட யுத்தம் பண்ணணும்? யாருகிட்ட யுத்தம் பண்ண என் ஆவி ஆத்மா சரீரத்தை எப்படி தயார்படுத்தணும்? இந்த சத்திய அறிவு எனக்கு வேண்டும். தேவையில்லாத யுத்தத்தை விட்டுட்டு தேவையான யுத்தத்துக்கு ஆயத்தம் ஆகிறதுக்கு வேத வசனங்களை புத்தி உள்ளவங்களா இருந்தா கண்டுபிடிங்க. தேவனுக்கு மகிமையா இருக்கும். இப்ப மைய வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒன்று, 2, 3. சுருக்கமா கவனிங்க. இந்த மைய வசனம் என்பது லிட்டரலா நடந்த யுத்தம்.
அதாவது ஆபிரகாம் லோத்தினுடைய காலகட்டங்கள்ல 4 ராஜாக்கள் யுத்தம் பண்ண புறப்படுறாங்க. எத்தனை ராஜாக்களோட? 5 ராஜாக்களோட. அப்படி புறப்பட்ட அவர்கள் அந்த 5 ராஜாக்களோட என்ன பண்ணாங்க? யுத்தம் பண்ணாங்க. 5 ராஜாக்களோட நோக்கம் என்ன? நோக்கம் யுத்தம் பண்ணணும். யுத்தம் பண்ணணுங்கிற நோக்கத்தோட என்ன செஞ்சாங்க? யுத்தத்துக்கு புறப்பட்டாங்க. புறப்பட்ட அவர்கள் என்ன செஞ்சாங்க? யுத்தம் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க வேலையை செஞ்சு முடிச்சாங்க. யுத்தம் பண்ணி முடிச்சாங்க. யுத்தம் பண்ணி யுத்தத்தில மேற்கொண்டவர்கள் வெற்றியை பெற்றார்கள். யுத்தத்திலே தோற்கடிக்கப்பட்டவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள். இந்த வசனத்துக்கு நமக்கு என்ன பாஸ்டர்? இந்த வசனத்தை நம்ம மைய வசனமா எடுக்கிறதுனால எனக்கு என்ன பாஸ்டர் கிடைக்குது? நீங்களும் நானும் என்ன மனதுல தெளிவா இருக்கணும் அப்படின்னா, சத்துருவோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்கிற நோக்கத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த யுத்தம் பண்ணுவதற்கு புறப்பட வேண்டும். புறப்படுதல் என்பது ஆயத்தம். நீங்களும் நானும் சத்துருக்களோட யுத்தம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சத்துருவோடு யுத்தம் பண்ண ஆயத்தம் பண்ணணும். அப்படி ஆயத்தம் பண்ணுகிற நாம ஒரு நாள் சத்துரு முன்னால போய் நின்று என்ன பண்ணணும்? யுத்தம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. நோக்கம் சத்துருவோட யுத்தம் பண்ணணும். நோக்கத்தின் அடிப்படையில சத்துருவோட யுத்தம் பண்ண ஆயத்தம் பண்ணணும். சத்துருவோட யுத்தம் பண்ண ஆயத்தப்படுகிற நாம நாள் ஒன்று வரும் யுத்தம் செய்ய வேண்டும். யுத்த வீரனாக யுத்தம் செய்ய வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தருமே யாருதான்? இப்ப அப்படி தெரியல, ஆனா அப்ப அப்படி தெரியணும். அப்ப அப்படி தெரியணும்னா இப்ப எப்படி மாறணுங்கிறத புரிஞ்சுக்கங்க. எல்லாம் தேவனுக்கு மகிமையா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். இப்ப நம்ம மைய செய்திக்காக ஜீவன் சம்பந்தப்பட்ட வசனத்தை குறிப்போம். நீதிமொழிகள் 20:18. மரணத்துக்காக ஒரு வசனத்தை குறிப்போம். யாக்கோபு 4:1. 2 வசனங்களையும் குறிச்சாச்சு. அப்படின்னா முதல்ல ஜீவனுக்கான வசனம் நீதிமொழி 20:18 ஒரு வாசிக்க கேட்போம். 1 2 3. நீதிமொழிகள் எதுல இருந்து வாசிச்சோம்? 20:18. இது எதுக்கான வசனம்? யுத்தத்தோடு தொடர்புடைய ஜீவனுக்கான வசனம். யுத்தம் ஜீவனை எடுப்பதாக தெரிந்தாலும் யுத்தம் நமக்கு ஜீவனை கொண்டு வருகிறதாயும் இருக்கிறது. யுத்தத்துல எதிரியோட ஜீவன் போகலாம், ஆனா யுத்தத்துல யாரோட ஜீவன் பெயரக்கூடாது. அதுதான் கவனமா இருக்கணும். யுத்தத்திலே எதிரியின் ஜீவன் வீழ்ந்தாலும் போனாலும் யுத்தத்திலே நான் வீழ்ந்து விடக்கூடாது, என்னுடைய ஜீவன் போய்விடக் கூடாது. அப்ப நான் என்ன செய்யணும்? கவனிங்க, எனக்குள்ள எண்ணங்கள் இருக்கு, எனக்குள்ள யோசனை இருக்கு, என்னிடத்துல செயல்பாடு இருக்கு. 3 வார்த்தை. எனக்குள்ள என்ன இருக்கு? 1 எண்ணங்கள். எனக்குள்ள 2 என்ன இருக்கு? யோசனைகள். 3 என்ன இருக்கு? செயல்பாடுகள். நம்முடைய எண்ணங்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமாகணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவை? நமக்கு என்ன தேவை? வேத வசனத்துல இருக்கக்கூடிய நல்ல ஆலோசனைகள் தேவை. நான் பிசாசுக்கு எதிராக யுத்தம் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய ஆத்தும எண்ணங்களுக்கு வேத வசன ஆலோசனை தேவை என்பதை நான் உணர்வது ஜீவன். எங்க ஆலோசனை கேட்கவே மாட்டேங்கிறீங்களே, எங்க ஆலோசனை கேட்க வர மாட்டேங்கிறீங்களே. 6 மாசத்துக்கு ஒரு முறையாவது ஆலோசனை கேட்கணுமேங்கிற எண்ணம் இருக்குதா? உங்க லைஃப ரீசெட் பண்ண, உங்க லைஃப ஸ்டாண்டர்ட் பண்ண, உங்க லைஃப பராமரிக்க. 2 வீலர் வாங்கினதுல இருந்து ஓட்டிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வைங்க, கொண்டு போய் என்ன ஏதுன்னு அதை பராமரிக்கலன்னா வழியிலே என்ன ஆயிடும்? நின்று போயிடும். காசு இருக்குதா? தண்ணி விடணுமா? அந்த டிஸ்டில் வாட்டரை மாத்தணுமா? வயர் எல்லாம் எப்படி இருக்குது? எல்லாம் செக் பண்ணணும், பராமரிக்கணும். ஒரு 6 மாதத்துக்கு வருக நம்முடைய லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி பிசாசோட எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு பலனோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் சொல்லி என்னுடைய ஆத்ம எண்ணங்களை உறுதிப்படுத்த ஏதாவது ஆலோசனையை கேட்கிறோமா? இப்பெல்லாம் நீங்க என்ன மூடுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லட்டுமா? கேளுங்க, பாஸ்டர் உனக்கு எப்ப ஆலோசனை வேணும்னு நீ கேட்கவே மாட்டேங்கிற. நானும் எதிர்பார்த்து ரொம்ப வருஷமா இருக்கிறேன்.
என்னைக்காவது ஒரு போன் பண்ணி, சிஸ்டர் இப்படி ஒரு ஆலோசனை சொல்லுங்க, பிரதர் இப்படி ஒரு ஆலோசனை சொல்லுங்க, என்னைக்காவது உனக்கு அக்கறை இருந்தா போன் பண்ணி கேட்டிருப்பியா? அந்த மூட்ல தானே இருக்கிறீங்க. இல்லன்னு சொன்னா நான் எப்படி ஒத்துக்கிறது? ஆண்டனி, ஒத்துக்க முடியாது. ஏதாவது செய்றீங்களா? செய்ய மாட்டேங்கிறீங்க. உங்க எண்ணங்களை உறுதிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? நல்ல ஆலோசனை வேணும்னு சொல்லி என்னைக்காவது ஜீவனுக்கு எதுவா சிந்திக்கிறீங்களா? அதெல்லாம் இல்ல. வருவோம் பாஸ்டர், தூங்குற மாதிரி நடிப்போம், முடிச்சிருக்கிற மாதிரி நடிப்போம், எந்திரிச்சு என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம், ஜூட் அப்படின்னு போயிட்டே இருப்போம் பாஸ்டர். நீங்க எல்லாம் எப்படி யுத்தம் பண்ண போறீங்களோ தெரியல. அடுத்து பாருங்க, என்ன யோசனை செய்து எங்க நல்ல யோசனை வருது? ஆலோசனை கேட்டாதானே நல்ல யோசனை வரும். வீட்டுல அடிக்கடி பாத்தீங்கன்னா சட்டிய புதுசா வாங்க வேண்டியதா இருக்கு, அகப்பைய புதுசா வாங்க வேண்டியதா இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தா, எத்தனை சட்டியை தான் உடைச்சு போடுறது, சண்டை போட்டு புதுசா மண்டைய உடைக்கிறதுக்கு. சட்டிக்கு வலு இல்ல ஆண்டவர, சட்டிக்கு என்ன இல்ல, வலு இல்ல ஆண்டவர. மனைவி கைய முறிக்கிறதுக்கு என் கையில பலன் இல்ல ஆண்டவர. வேதான் ஓடிட்டு இருக்குது. நல்ல ஆலோசனை கேட்டு எண்ணத்தை உறுதிப்படுத்துறதும் கிடையாது. சண்டை போட்டா என் மனைவியோட இல்ல, சண்டை போட்டா என் புருஷனோட இல்ல, சண்டை போட்டா பிசாசு கிட்டதான் அப்படிங்கிற உறுதியான எண்ணம் இருக்குதா? இல்ல. அதனாலதான் என்ன யோசனை வரமாட்டேங்குது, நல்ல யோசனை வரமாட்டேங்குது. புருஷன் ஏதாவது திட்டாங்கன்னா உடனே வாயை திறக்க கூடாது அப்படிங்கிற நல்ல யோசனை வரமாட்டேங்குது. மனைவி ஏதோ ஒரு நேரம் தவறி நடந்துட்டாங்க, சரி மண்டையை உடைச்சு மாவு உனக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி நல்ல யோசனை வர மாட்டேங்குது. மண்டையை உடைச்சு மாவு உலகம்னா புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. எங்க ஊர்ல அப்படிதான் சொல்லுவாங்க, வா ரொம்ப ஏதாவது பேசிட்டேன்னா மண்டையை உடைச்சு மாவு உலக போட்டுருவேன். இது புறஜாதி மக்கள் பேசுற பேச்சு. என்ன பண்ண, நம்மளும் பேசி பழகிட்டோம். கோயில்ல பாத்தீங்கன்னா நேர்த்தி கடன் வச்சிருப்பாங்க, மாவிளக்கு போடுறேம்மா. மண்டைய உடைச்சா கபாலம் என்ன மாதிரி இருக்கும், எண்ணெய் ஊத்தி விளக்கு போடுற மாதிரி இருக்குமா. மண்டைய உடைச்சு மாவிளக்கு போட்டுருவேன்னா என்ன, கொலை பண்ணி விடுவேன்னு அர்த்தம். கொலை பண்றேன்னா ஒரு ஜீவனை எடுக்கிறேன்னு அர்த்தம். ஒரு ஜீவனை எடுக்கிறதுக்கு தான் யோசனை பண்றாங்க. நமக்கு நல்ல யோசனை வருதா? வாரம் பூரா வீட்டுல பிரச்சனை தான், நல்ல யோசனையே வர மாட்டேங்குது. அம்மா எவ்வளவு கமுகமா அப்படி வச்சு சிரிக்கிறாங்க பாருங்க. வாரம் பூரா பிரச்சனை தான். திங்கக்கிழமை 3 சண்டை, செவ்வாய்க்கிழமை 7 சண்டை, புதன்கிழமை 7 சண்டை, வியாழக்கிழமை 3 சண்டை. பாத்தீங்கன்னு இல்லையா? நல்ல யோசனையே இல்ல. யுத்தம் பண்ணு யாருகிட்ட? பிசாசு கிட்ட. பிசாசு கிட்ட யுத்தம் பண்ண நல்ல ஆலோசனையை கேட்கணும். பிசாசு கிட்ட யுத்தம் பண்ண நல்ல யோசனை வேணும். பிசாசு கிட்ட யுத்தம் பண்ணணுங்கிற ஒரு செயல்பாடு இருக்கணும். பிசாச கடிந்து கொள், பிசாச அதட்டு, பிசாச உருட்டு, பிசாச மிரட்டு, பிசாச மிதி, என்ன வேணா பண்ணு. ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அவ்வளவு ஈஸியா இதெல்லாம் செய்ய முடியாது. அதனாலதான் பாச என் புருஷங்கிட்ட என் பொண்டாடிக்கிட்ட இந்த வேலையை வச்சுக்காதீங்க. உங்களுக்குள்ள ஜீவன் வேணும்னா ஆவிக்குரிய விதத்துல பிசாசு நிலத்துல யுத்தம் பண்ண நல்ல ஆலோசனையை கேட்டு எண்ணத்தை உறுதிப்படுத்தி நல்ல யோசனையை செஞ்சு பிசாசு கிட்ட யுத்தம் பண்ணு. இதை செய்தால் எனக்கு ஜீவன். இப்ப அடுத்தது மரணத்துக்கான வசனம். ஒன்று 3. என்னப்பா சார் 1 சொல்லிட்டு 3க்கு போயிட்டார் அப்படிங்கிறீங்களா? யுத்தங்கள் 1, சண்டைகள் 2. 3 என்னன்னா உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள். கொஞ்சம் என்னை கவனிங்க. முதல்ல சண்டை வரும், பின்னாடிதான் அது என்னவா மாறும்? யுத்தமா மாறும். போரா மாறி யுத்தமா மாறும். இங்க இருக்கிற எத்தனை விஷயம் தான்? 2 விஷயம் தான். அடிக்கடி நம்ம வீட்டுல சண்டை வருதா, அது நமக்கு மரணமா ஜீவனா? மரணம். தயவு செய்து சண்டையை நிப்பாட்டுங்க. வீட்டுல என்ன இருக்கக்கூடாது? சண்டையே இருக்கக்கூடாது. அதான் பாச நானும் என் வீட்டுக்காரரும் அப்படி இங்கிட்டு தான் திரும்பிக்கும். வரும்போது உடம்புதான் நேரா வரும், கழுத்து எப்படி இருக்கும் அப்படி திரும்பிக்கும். 360 டிகிரில திரும்பிக்கும் பாச. அதுவும் என்னதான் சண்டைதான். புருஷன் முகத்தை பாரு, மனைவி முகத்தை பாரு, பிள்ளைய முகத்தை பாரு, தாயத்தை முகத்தை பாரு. சண்டை வேண்டாம். அப்புறம் யுத்தம். ஒருத்தர் பிடிச்ச முடிய பிடிச்சு எடுத்துக்கிட்டு அடிச்சு மண்டை உடச்சு ஒண்ணு இல்லாம இதெல்லாம் வேண்டாம். சின்னதா இருந்தா சண்டை, பெருசா இருந்தா என்னது? யுத்தம். வேற யாரும் இல்லைங்க, நம்ம வீட்டுல இருக்கிறவங்க நமக்கு சண்டை இருக்கு, யுத்தம் இருக்கு. வேண்டவே வேண்டாம். வேண்டான்னு ஈஸியா சொல்ற பாஸ்டர், ஆனா வருது. நான் என்ன பண்றது? உங்ககிட்ட இருக்கிற இச்சையை கண்டுபிடி. நம்மகிட்ட என்ன இருக்குது? அங்க போருங்கிற வார்த்தை இருக்கா இல்லையா? நம்ம உடம்புல போர் இருக்கிறதுனாலதான் நம்ம கிட்ட இருந்து சண்டையும் யுத்தமும் வருது. 3 வார்த்தை அங்கே வந்துருச்சு பாருங்க. உடம்புல போரை வச்சிருக்கிறோம். நம்ம உடம்புல போர் செய்யறது என்னன்னு பாத்தீங்கன்னா இச்சை. நம்ம வீட்டுல சண்டை இருக்குதுன்னா
நம்ம வீட்டுல யுத்தம் இருக்குதுன்னா அது நம்ம உடம்புல போர் செய்கிற எதை வீழ்த்தணும்? நம்ம கிட்ட இருக்கிற இச்சைகள் என்னன்னு கண்டுபிடிக்காம அந்த இச்சைகளுக்கு இடம் கொடுத்து நம்ம நம்முடைய வாழ்க்கையை நடத்துறதுனாலதான் நம்ம வீட்டுல ஓயாம சண்டையும் ஓயாம யுத்தமும் நடந்துகிட்டே இருக்கு. இந்தியாவில அடிக்கடி பாருங்க, ஒண்ணு பாகிஸ்தானோட சண்டை, இல்லன்னா சைனாவோட சண்டை. அடிக்கடி வருஷத்துல எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அதே மாதிரிதான் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு கணவன்கிட்ட சண்டை போடுவோம், இல்லன்னா மாமியார்ட்ட சண்டை போடுவோம். ஒண்ணு கணவன்கிட்ட இல்ல மாமியார்ட்ட, இல்ல ஒண்ணு மனைவி கிட்ட இல்லன்னா மாமனார்ட்ட, மாத்தி மாத்தி ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும். தயவு செய்து அடுத்தவங்க கிட்ட பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அடுத்தவங்க கிட்ட பிரச்சனை இருந்தாலும் உங்ககிட்ட அந்த பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள போர் செய்கிற இச்சைகளை கண்டுபிடிச்சு அந்த இச்சைகளை அழித்து போடுங்க. அழித்து போடலன்னா அது உங்களுக்கு எல்லாம் மாறிடும், மரணமா மாறிடும். ஏன் நம்ம வீட்டுல யுத்தம், ஏன் நம்ம வீட்டுல சண்டை? எனக்குள்ள போர் செய்கிற இச்சையின் காரணம் தான் என்பதை நான் கண்டுபிடித்து இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும். தயவு செய்து அவர்தான் என்கிட்ட சண்டைக்கு வந்தாரு, நான் பாட்டுக்கு அமைதியா இருந்தேன் அப்படின்னு சொல்லாதீங்க. உங்ககிட்ட அவர் வந்து என்னதான் சண்டை போட்டாலோ, அவர் என்னதான் உங்களை ஏறி மீச்சாலோ, நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அவரே உங்களை விட்டுட்டு என்ன பண்ணிடுவாரு, ஒரே போக்கா போயிடுவாரு. அப்படின்னா என்ன, இனிமே சண்டைக்கே வரக்கூடாதுன்னு போயிடுவாரு. நல்ல ஐடியாவா இருக்கே பாஸ்டர். சண்டைக்கு வந்தாலுன்னு சொன்ன ரைட்டு, ஏறி மிதிச்சாலுன்னு ஒரு வார்த்தை சொன்ன பாரு. இதை எந்த ஏட்ல பாஸ்டர் எழுதி வைக்கிறது? என்னை ஏறி மிதிக்கிற அளவுக்கு விடுவேனா நானு? அப்படித்தானே இருக்கிறான். வேணும்னு தான் அந்த வார்த்தையை சொல்றேன். சோ உங்களை அடிக்க வரும்போதே நீங்க அமைதியா இருங்க. உங்களை வேகமா அடிக்க வர்றவங்க கூட மெதுவா அடிச்சுட்டு திரும்ப அடிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட விட்டுருவாங்க. நீங்க சண்டைய வலுக்க வைக்கிறீங்க, நீங்க சண்டைய பெருக்க வைக்கிறீங்க, நீங்க யுத்தத்துக்கு கொண்டு போக பாக்குறீங்க. அதுதான் உங்க வாழ்க்கைய மரணத்துக்கு நேராக கொண்டு போகுது. யுத்தம் எனக்கு சத்தியமாக மாற வேண்டும். யுத்தத்தின் சத்தியம் என்னை ஜீவனுக்காக உருவாக்க வேண்டும். யுத்தத்தின் சத்தியம் என்னை மரணத்துக்கு விளக்க வேண்டும். எவ்வளவு வெளிப்பாடு வச்சிருக்கிறார் பாருங்க சத்தியத்துல. இந்த சத்தியத்தெல்லாம் நீங்க வருகிற நாட்கள்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடும்போது திரும்ப என்ன பண்ணணும், கேட்கணும். ஒரு தவணை கேட்கறதுனால நம்ம வாழ்க்கையில் அப்படியே அதை செஞ்சிருவோம், அதெல்லாம் முழுசா நிரம்பிடுச்சுன்னு சொல்ல முடியாது. சோ எப்பவுமே நம்முடைய ஜீவன் மேல அக்கறை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். என்னைக்கும் நாம கேட்ட இந்த ஆராய்ச்சி செய்தி நமக்கு ஜீவனா மாறணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல கையில வச்சு மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி திருப்பி பார்த்து மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்னங்கறத கண்டுபிடிச்சு நம்ம இந்த அதிகாரத்தை சுதந்திரிக்க ஜெபிக்க நான் சொல்லக்கூடிய அறிக்கையை தொடர்ந்து என்னோட கூட செய்ய ஆயத்தமா இருக்கணும். யுத்தங்கிற மைய வார்த்தையை தெய்வம் கொடுத்தார். இந்த உலகத்துல சண்டையும் போரும் யுத்தமும் இருக்கிறத பாக்குறோம். இதெல்லாம் எதுக்குன்னு பார்க்கும் போது ஒரு பிரச்சனை கடைசியில ஒரு ஜீவனை மேற்கொண்டு அதை அழிக்கக்கூடியதா யுத்தம் இருக்குன்னு சொல்லி விளங்கிக்கிட்டோம். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் அழிக்கலாமா? ஒரு மனுஷி இன்னொரு மனுஷியை அழிக்கலாமா? ஒரு புருஷன் ஒரு மனைவியை அழிக்கலாமா? ஒரு மனைவி ஒரு புருஷனை அழிக்கலாமா? ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளை அழிக்கலாமா? பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோரை அழிக்கலாமா? நம்முடைய தனிப்பட்ட குடும்ப பொது வேலை ஊழிய வாழ்க்கையில யுத்தம் வேண்டாத யுத்தம் தேவைதானா? நான் செய்ய வேண்டிய யுத்தம் என்ன, நான் செய்யக்கூடாத யுத்தம் என்ன, நான் செய்ய வேண்டிய யுத்தம் என்னன்னு கண்டுபிடிக்காம நான் செய்யக்கூடாத யுத்தத்தை ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில செய்து கொண்டு ஜீவனுக்குரியவனா வாழாம மரணத்துக்குரியவனா என் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறேனா? 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணின சமூகத்தை பார்க்கும் போது அந்த 4 ராஜாக்கள் 5 ராஜாக்களை மேற்கொண்டதை நாங்க பார்த்தோமே. மேற்கொள்ளுகிற அனுபவம், வெற்றி பெறுகிற அனுபவம் எங்களுக்கு வேண்டும் என்றால் மனிதர்களோடு அல்ல சத்துருவோடு என்பதை எங்களுக்கு விளங்க பண்ணினீரே. யுத்தத்துக்கு நாங்க ஆயத்தப்படுவதும் யுத்தத்துக்காக நாங்க போய் நிக்கிறதும் யுத்தத்தை செய்யறதும் 1000 வருட அரசாட்சிக்காக சத்துருவோடு என்பதை எங்களுக்கு விளங்க பண்ணினீரே. அதனால வேண்டாத யுத்தம் என்னங்கறத கண்டுபிடிக்க எங்களோட வாழ்க்கையில தேவையில்லாம வரக்கூடிய சண்டைக்கும் யுத்தத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு எங்க மாம்சத்துல போர் செய்கிற இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறேனா என்ன உணர்த்தாண்டவரே. இதுவரை நான் செஞ்ச சண்டையும் யுத்தமும் என் மாம்சத்துல போர் செய்கிற இச்சைகள்னாலதான் சொல்லி நான் உணர்றேன் ஆண்டவர. அதெல்லாம் குற்றம்னு சொல்லி மறந்துடுவேன் ஆண்டவர. இனிமே நான் வலு சர்ப்பத்தோட அந்த திருஷ்டியோட கள்ள திருஷ்டியோட ஆவிக்குரிய யுத்தத்தை பண்ணவும் எதிர்காலத்துல 1000 வருட அரசாட்சிக்கு முன்னதாக எச்சரிக்கை யுத்தம் செய்யவும்
சத்திய வசனத்துல நல்ல ஆலோசனையை கேட்டு என் எண்ணங்களை உறுதிப்படுத்துவேன். அதன் அடிப்படையில நல்ல யோசனை செய்வேன். அதன் அடிப்படையில மனுஷனோடு அல்ல சத்துருவோடு யுத்தம் பண்ண ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏனென்றால் எனக்கு மரணம் வேண்டாம், ஏனென்றால் எனக்கு ஜீவன் வேண்டும். இந்த உணர்வோடு கூட இந்த அதிகாரத்துல கைகளை வைத்து நான் சொல்லுகிறத அறிக்கை பண்ணி என்னோடு கூட செவிக்க தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, உம்முடைய தெய்வீக நாமங்களை ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திற்காக கோடாகோடி துதியின் மகிமையை செலுத்தி துதிக்கிறேன். இந்த அதிகாரத்தில் 14 வசனங்களுக்குள்ளிருந்து 12 சத்தியங்களை வெளிப்படுத்தினபடியால் உமக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே குற்றங்களின் அடிப்படையிலே, இச்சைகளின் அடிப்படையிலே போர் சண்டை யுத்தம் செய்யாமல் வலு சர்ப்பம் மந்திகிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசியோடு ஆவிக்குரிய யுத்தமும் நேரடி யுத்தமும் செய்ய உங்களுடைய வசன ஆலோசனையை முக்கியப்படுத்தி ஒவ்வொரு நாளும் எண்ணங்களை ஸ்திரப்படுத்தி நல் யோசனை செய்து வேண்டிய யுத்தம் செய்ய ஒப்பு கொடுக்கிறேன். மரணத்துக்கு நீங்களாகி ஜீவனுக்குரிய பாத்திரமாய் இயேசுவை போல பலமுள்ள யுத்த வீரனாக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்பட்டு 3ஆம் வருகையில் அவரோடு கூட வந்து யுத்தம் செய்து 1000 வருட அரசாட்சியில் பங்கெடுத்து நியாய தீர்ப்புக்கு தப்பி நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க சத்திய அனுகிரகம் செய்வீராக. உம்முடைய ராஜரீகத்தை தொழுது சேவிக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு ஜெபிக்கிறோம். சத்தியம் உள்ள பிதாவே, ஆமென்.